Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry exercise 6.4 question number 1 and 2 பார்க்கலாம். இதுல first question பாருங்க, from the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ட்ரீ வந்து எவ்வளோ உயரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13 மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ அதான் வந்து உங்களுக்கு 13 மீட்டர் ஹைட்டு. இந்த ட்ரீலேருந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயரமான ட்ரீயோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கிடைக்கிது, 45 டிகிரி கிடைக்கிது. அதே மாதிரி அதே ட்ரீயோட பாட்டத்தை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரின்னு கிடைக்கிது. இப்போ இதில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா height of the second tree வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது height of the second treeனா உங்களுக்கு வந்து என்னது AC கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ED வந்து 13, இங்கே EDயும் BCயும் parallel. ஸோ ED 13ங்கிறதுனால BCயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், 13 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து எதை எடுக்கிறோம் பாருங்கள், ட்ரையாங்கிள் CEB வந்து நம்ம எடுக்கிறோம். இதில் tan 30 = உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா BC/BE. ஓகேங்களா? இதில் BCக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, 13 போடுவீங்க, by BE tan 30க்கு பதிலாக 1/√3. இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது BE = 13√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AEB. இதில் வந்து tan 45 = AB/BE. இதில் AB அப்படி போட்டுடலாம், BEக்கு பதிலாக இப்போ தான் நம்ம BEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், என்னென்னு 13√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது ABயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 13√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ABயையும் BCயையும் நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 13√3 + 13. ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்ன இருக்குது, 13 இருக்குது. ஸோ 13 காமனாக வெளில எடுத்தீங்கன்னா √3 + 1. √3யோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.732. ஸோ 1.732ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.732 வரும். ஸோ 13ஓட 2.732 மல்டிப்ளை பண்ணும்போது 35.516 மீட்டர்னு கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது ஹைட் ஆஃப் த ட்ரீ 35.52 மீட்டர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். A man is standing on the deck of a ship which is 40 meter above water level. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ஷிப்பில் வாட்டர் லெவலுக்கு மேலே 40 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்கிறாரு. இப்போ இங்கே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கடல் மட்டத்துலேருந்து 40 மீட்டர் உயரத்தில் வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ இங்கேருந்து அவர் வந்து ஏத்தால இருக்கக்கூடிய அந்த ஹில்லோட டாப்பை பார்க்குறாரு. அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த ஹில் பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த ஹில் பார்த்தீங்க அப்படின்னா எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த உயரத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் AB + BC, ABயையும் BCயையும் ஆட் பண்ணோம்னா ஹைட்டு கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு BEயோட வேல்யூ இந்த இருக்கு இல்லையா, BEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CEBயில் tan 30 = BC/ உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா BE வரும். இதில் 1/√3 = BCக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், 40/BE. கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது BE = 40√3. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து BE தான் வந்து என்னது டிஸ்டன்ஸ் இல்லையா, நம்ம ஸோ அந்த BE நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த √3க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், 1.732வை 40யோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 69.28 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு. ஹைட்டுக்கு வந்து நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னாக்கா AEB எடுப்போம். இதில் வந்து tan 60 = உங்களுக்கு என்ன வரும், AB/BE. tan 60யோட வேல்யூ வந்து என்னது √3
√3 ஈக்குவல் டு ஏபி எப்படி போடலாம், பிஇ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 40 √3, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது 40 √3 இன்ட்டு √3. ஸோ ஏபி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பிசி வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஹைட் ஆஃப் த ஹில்லுக்கு அது ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஸோ 120 + 40 வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 160 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.